யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னவன். இயேசு கைவிடப்பட்டாருங்க. இயேசு கைவிடப்பட்டார். சிலுவையில 4வது வார்த்தை இயேசு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீ, ஏன் என்னை கைவிட்டீ, why have you forsaken me? ஒரு கைவிடப்பட்டவருக்கு தான் இந்த கைவிடப்பட்ட நிலைமை தெரியும். இப்போ உங்க ஃப்ரெண்ட் உன்னை கைவிட்டானா எப்படி இருக்கும்? நேசிச்சவன் உன்னை கைவிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? உன் கணவன் மனைவி உங்களை கைவிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க நீங்க. யாராச்சும் ரோட்ல உங்களை கேட்டு நான் கைவிடப்பட்டுட்டேன்னு சொன்னா உங்க மனசு எப்படி? நான் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன், உடனே உங்களுக்கு உதவி செய்வீங்கல்ல. அதே ஆண்டவர் சொன்னார், என்னையும் பிதா கைவிட்டார். அதனால வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, யார் உன்னை கைவிட்டாலும். எவ்வளவு சூப்பர் ஆண்டவர்ல. நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே. யார் உன்னை விட்டு போனாலும் என் கையை நீ பிடிப்பியா? உன் கருத்தை நான் பிடிச்சிருவேன், நான் விட மாட்டேன். ஆனா நீ என் கையை பிடிப்பியா? நீ என் கையை பிடிச்சு விடாம நிற்பியா? ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க ஆண்டரை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, உங்களுடைய கருத்தை நான் விட மாட்டேன், உன் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. என் கையை எவ்வளவு நாள் பிடிச்சு நடத்திட்டு வந்தீங்க, இனிமேல் உங்களுடைய கரத்தை நான் இறுக்கமா பிடிச்சுக்கிறேன்ப்பா. விழுந்தாலும் பிடிச்சுக்கிறேன்ப்பா, ஓடினாலும் பிடிச்சிட்டு ஓடுறேன்ப்பா. ஆண்டவரே கீழே என்னை யார் தள்ளினாலும் உங்களுடைய கரத்தை பிடிச்சு தான் இருக்கிறேன்ப்பா. நீங்க ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு சொல்றாரு, நீ ஓடினாலும் கரத்தை நான் விட மாட்டேன், நீ உதறி தள்ளு நினைச்சாலும் கரத்தை நான் விட மாட்டேன். எத்தனை இடத்துல நீ விடணும்னு நினைச்சாலும் நான் பிடிச்சுக்கிறப்ப, நீ பிடிச்சா கூட நீ என்னை விட்டுருவேன், நான் உன்னை பிடிச்சு உன் கரத்தை விடாம நடத்துகிறேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? 2 கரத்தை உயர்த்தி, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? ஐயோ உயர்த்தி சொல்லுங்க. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, சமூகம் வரும்போதெல்லாம் இங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போது கண்ணீர் எல்லாம் நீ துடைகிறாருமா, கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் மாறாதையா.
நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்க ஏக்கம்தான் எல்லாமே. அவருடைய ஏக்கம் உண்மையிலதான் இருக்கும். அப்படி கண்கள் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் கரை உன்னதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு அவர் கரத்தை பிடிச்சு கால் ஊன்றி நின்று ஓடிக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட சோதனை வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் திட்டம் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன வந்தாலும் சரி, நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்கப்பா, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆவேன்னு சொல்லி கையை தட்டி உட்காருங்க வாக்க.